இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே! இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில் ஓஷோ ஸ்ரீ நந்தியோட ஆசீர்வாதத்தில், இறைவரோட ஆசீர்வாதத்தில், பரம்பொருள் ஆசீர்வாதத்தில் பல்லாண்டு பல்லாண்டு காலம், பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன் நண்பர்களே. இறையருள் பரம்பொருள் அறம்பொருள் இன்ப மகிழ்ச்சி பெருமையும் எல்லாம் பெற்று எல்லா சந்தோஷத்தையும் எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்து உங்கள் வாழ்வில் ராஜாதி ராஜ வாழ்க்கை, அரசாதி அரச வாழ்க்கை, ராஜேந்திரசுர வாழ்க்கை, மராட்டிய மன்னன் வாழ்ந்த வாழ்க்கை, ஒரு பேரரசன் வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நண்பர்களே. நீங்கள் பொருளாதாரத்தில் முன்ன இருங்க, மற்ற சூழ்நிலையில் எப்படியோ இருங்க. ஆனா இந்த தந்திராவளியில் கொடி நாட்ட வேண்டும், வெற்றி கொடி நாட்ட வேண்டும், மகா சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க வேண்டும், பேரின்ப பெருவாழ்வில் மூழ்க வேண்டும், ஆனந்த பெருவாழ்வில் மூழ்க வேண்டும், அற்புத ஆணி முத்தாக நீங்கள் மலர வேண்டும். அருப்பெரும் ஜோதியாய், அருப்பெரும் கருணையாய், தனிப்பெரும் கருணாய், தனிப்பெரும் மகா மலர்ச்சியாக உள்ளொளி மலர்ந்து ஞான வாழ்க்கை உங்களுக்குள் நகர வேண்டும் நண்பர்களே. நண்பர்களே, இந்த 12 ஸ்டேஜ் மாசந்திரால இப்போ ரொம்ப அருமையாக டைட்டானியம் மாசந்திரா மெயின் மாசந்திரால கொண்டு போயிட்டு இருக்கேன். அதில் விடுபட்ட நண்பர்கள், அதில் வந்து புதிதாக இணைந்த நண்பர்கள், அந்த மாதிரி நண்பர்களுக்காக அந்த புதன்கிழமை கிளாஸில் வச்சு நடத்திட்டு இருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்போ 12லேருந்து கிட்டத்தட்ட வஜ்ரோலி முத்திரையை தாண்டி வஜ்ரோலி முத்திரை செய்வது எப்படி, அந்த முத்திரையில உள்நாக்கம் அடக்கி நம்ம மேலெண்ணத்தை பண்ணி அதுக்கப்புறம் அந்த உடையான பந்தாசில் வந்து சில முத்திரைகள் பயன்படுத்துறது. இன்னைக்கு உலகத்தில் எங்கே தேனாலும் வஜ்ரோலி முத்திரை சொல்லிக் கொடுப்பதற்கெல்லாம் ஆள் கிடையாது. அந்த வஜ்ரோலி முத்திரையை செய்து அதை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறத விட ரொம்ப முக்கிய நண்பர்களே, ஒரு 200 300 ஃபக்கிங் பண்ணுறவர்களும் ஒரு 500னே வச்சுங்களேன். 500லாம் நிறைய கொடுத்துருக்கேன். 792லாம் இப்போ கொடுக்க போகிறேன். ஆண்குறியை வந்து 9 பாகங்களாக பிரித்து அதை எப்படி பண்ணுற சார், இதில் வந்து நீங்கள் ஆண்குறி நல்லா அருமையாக அற்புதமாக ஒரு கம்பி போல் லிங்கம் போல் ஒரு ஒரு மகாலிங்கம் போல் அதை நம்ம தயார் பண்ணுறதுக்கான பெரும் வேலைகள் தான் செய்து கொண்டு இருக்கின்றேன். போராடி கொண்டு இருக்கின்றேன், கத்தி கொண்டிருக்கேன், கதறி கொண்டிருக்கேன், கீழ் தலைகளுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எப்படியாச்சும் நீங்கள் என்ஜாய் பண்ணி என்ன பிரச்சனைகள் இதில் வந்து நான் சந்திக்கின்ற பிரச்சனைகள் 8 வருஷமா, அதுவும் இந்த 4 வருஷமா நான் சந்திக்கிற ஒன்று வந்து இறக்கல் பிரச்சனை, இன்னொன்று ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், இன்னொன்று வந்து ஃபாரினில் மாட்டிக்கிறது, இன்னொன்று பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய்ஃப் ஒத்துழைக்காமல் வருது. இதில் வந்து பாண்டிய மன்னன் மாதிரி ஒய்ஃபு புல்ற பிடிச்சி தள்ளி உங்களை கொண்டாந்து கொடி ஏற்றி உங்களை கொண்டாடி தீர்த்து 58 வயசிலும் எனக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை, பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியது தந்திரான்னு புரிதலோடு வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி, அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்று அது மாதிரி கிஃப்டட் பர்சன் ஒரு சில பேர் தான் அமைகிறாங்க. ஆனால் நான் கவுன்சிலிங் போராடிக்கிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் இதை அப்சர்வ் பண்ணி இதை என்ஜாய் பண்ணுங்க, எப்படியாச்சும் இதை நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே. அது மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை. 40 அதாவது ஃபக்கிங்கில் ஒரு 25 நிமிஷம் 40 நிமிஷம் தொடர் ஃபக்கிங்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 மணி நேரம் ஃபக் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த கீழே வர உணர்வுகள் அப்படியே நின்றும். அப்படியே சல 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 சலன்னு கீழே இருந்து மேலே வந்து உச்சந்தலையில் வந்து, அதாவது குரோன் சக்கரா என்னத்துக்காக நம்ம இத்தனை வருஷம் போராடிக்கிட்டு இருந்தோம், எந்த எந்த சூழ்நிலையை நம்ம வந்து சரி பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், எந்த பிரம்மரந்திரத்தை நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டோமோ அது நடக்கும். இப்போ வந்து சுந்தரவடிகளுக்கு 60 வயசுல நினைச்சு கூட பார்க்க முடியாது. 61 வயசுல ஏன்னா 57 வயசுல வந்தார். 38வது ஸ்டேஜ் கொடுத்தேன் சார் வந்து 1200 + 2200 சார். மேல்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் கொடுத்து 1100 ஃபக் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் 21 மூச்சை கவனிங்க. 240 ஃபக் ஒரு காலை விரிச்சு காலை சேர்த்து இப்படி பண்ணுங்க சார் அப்படின்னு அந்த கிரிப்பு மாட்டி அப்படியே ஆண்குறி அந்த பெண்குறி ஒரு 15வது 20 ஒரு 500 600 பக்கம் போனதுக்கு அப்புறம், ஆனா ஆணரி நிலையில இந்த தந்திராவோட துணை இல்லாம இந்த உடம்பை குளிர்ச்சி பண்ணாம இந்த சரியான சூழ்நிலையில் பண்ணாம நீங்க உள்ள போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும், ஹீட் ஆகி போயிடும். ஹீட் ஆகி போயிட்டு மூளைச்சூடு வந்துடும், தலைக்குள்ள. அதுக்குத்தான் போராடி வஜ்ர தேகமா பார்த்து கண்ணுக்குள் வைத்து உள்ளங்கையில் தாங்கி உங்களை அற்புதமான ஆனந்த நிலையில் பேரின்ப நிலையில் கொண்டு வந்து வைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இந்த முதல் 5 தெரப்பிகளை சூப்பரா பண்ணுங்க. 12லேருந்து 28 வரலும் போறதுக்கு உங்க ஆண்குறி அவ்வளோ பிரமாதமா இருக்கணும், அவ்வளோ அற்புதமா இருக்கணும், அது அவ்வளோ அதி உன்னதமா இருக்கணும், அவ்வளோ பேரின்பமா இருக்கணும், அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க 12லேருந்து அந்த 28லாம் அனுபவிச்சு 28லேருந்து 38லாம் வந்து ராஜ போதை. இன்னைக்கு வந்து அப்படியே அப்படியே பட்டும் படாம தொட்டும் படாம அப்படியே செதறி போய் இப்போ எப்படி ஒரு ஃபயர் அப் பண்ணி எல்லாரும் ஃபயர் ஆகி போய் மாஸ்டர் 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 இந்த ஒரு வாரத்தில் கலகல கலகல துளு துளுன்னு எல்லாரும் வந்து ஒரு ஒரு குளுகுளு பண்ணி விட்டணும். அது மாதிரி என்ஜாய்மெண்ட் அப்படியே அப்படியே மதம் கொண்ட யானை எப்படி அந்த மத நீர் சுரந்தோன்னு அப்படி அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ப நீர் சுரந்து இன்ப ஊற்று பீட்டெடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஐயா, நான் 10 பேரை படிச்சு உடைக்கிறேன் அவன் தமிழ்நாடு சிஎம் ஆகணும்
நான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், அப்போ துரு 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 கோடிக்கணக்கில் சம்பாதிக்க 2 கோடி சம்பாதிக்க 3 கோடி அப்படியே பிரில்லியண்டாக வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மலர்ந்து இந்த டொபமைன், மெலட்டோனின், செரோட்டோனின், எண்டோபின் நன்றாக புரிந்து கொள்ள 600 பக்கிங் அப்புறம் 200 பக்கிங் அப்புறம் என்ன ஆகும்? 600 பக்குங்க அப்புறம் சல 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 துரு 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 துருன்னு அப்படியே முள்ளு குத்தி 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 அப்படியே சதக் 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 அப்படியே இன்ப ஊற்றா சொர்க்கத்தில் வந்து அந்த மொல்லிய ஊசிகளை வைத்து குத்தினா எவ்வளோ ஒரு பேரின்பம் இருக்குமோ அப்படி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா? இந்த பேரின்பத்தெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா? இந்த மகிழ்ச்சியெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா? இந்த ஞான வாழ்வையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா? 7 ஜென்மத்தில் உங்களுக்கு இந்த இறைவன் கருணை கொடுக்க வேண்டாமா? இந்த பேரின்ப பெருவூற்றை நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா? பேரானந்த பெருங்கடலில் நீங்கள் மூழ்க வேண்டாமா? அற்புத பெருங்கடலில் மூழ்கி ஆனந்த முத்தெடுக்க வேண்டாமா? முத்தெடுக்க வேண்டுமா வேண்டாமா? நண்பர்களே, உங்கள் உடம்பை வஜ்ர தேகமாக மாற்றுங்கள். உங்கள் உடம்பை வஜ்ரோலி முத்திரையை செயல்படுத்துங்கள். உங்களுடைய சார், மரணம் என்பது நாம் என்றைக்கு நினைக்கின்றோமோ அன்றைக்கு தான் உங்களிடம் மரணம் வர வேண்டும். நீங்கள் விந்துகாத்தல் பேச்சின் பீஸ்மர் மாதிரி தேஜஸ்வனியாக இந்த மகாபாரதத்தில் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மனிதன், மகாபாரத போர்ல 7வது நாள்லேருந்து 5வது நாள்லேருந்து 13வது ஒரே இடத்தில் நின்று கொண்டு போர் புரிந்து தூக்கமில்லை உறக்கமில்லை நான் அத்தனையும் சமாளிக்கின்றேன். உலகத்தில் மாவீரன் கர்ணனுக்கு ஈக்குவலான, அர்ஜுனனுக்கு ஈக்குவலான, துரோணருக்கு ஈக்குவலான அத்தனைக்களையும் கற்று மகாபீஷ்மராக நான் எப்பொழுது 1000 முள்படுக்கை வந்தாலும் நான் தாங்கி நிற்பேன் என்று தான் நினைத்த போதுதான் மரணத்தை கொடுக்க முடியும் என்று இந்த விஷ்ணு சமஸ்காரத்தை ஏற்றியது முள்படுக்கை விழுந்து உலகம் முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற மகா மனிதருடைய வாழ்க்கையெல்லாம் செலுத்திக் கொண்டிருக்கிற விஷ்ணு சமஸ்காரநாமத்தை இயற்றிய அந்த பீஷ்மருடைய வாழ்க்கையை அந்த பீஷ்மர் மாறி உங்களுடைய உடல் மாற வேண்டும். 120 ஆண்டா எனக்கு மரணம் என்பதே கிடையாது. நான் என்றைக்கு நினைக்கின்றனோ, என்றைக்கு நான் வாழ்கின்றனோ, என்றைக்கு நான் செயல்படுகின்றனோ அன்னைக்கு தான் அந்த மரணம் வரணும். 10 பிள்ளை பெற்றுட்டு நம்ம டாக்டர் சுரேஷோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 94 வயசுக்கு போய் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு சாப்பாடு தன்னால ஓடி போய் சாப்பாடு போறாங்க, தன்னால ஓடி வந்து சாப்பாடு போறாங்க. அவ்வளோ அற்புதமா அந்த காலத்து உடம்பு உணவுகள் வாழ்வியல் ஆச்சரியப்பட்டு போறேன். 94 மேல தான் சுத்த வேலை பண்றாங்க, கிளியரா பேசுறாங்க, ஒரு கண்ணாடி போல அவ்வளோ ஒரு 94 10 பிள்ளை பெற்று போட்டவங்க அவ்வளோ அருமையா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு இப்போ 4-5 பிள்ளைக்கு அவ்வளோ பதிக்கலவனா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆகவே நண்பர்களே, நீங்கள் சர்வீகித உணவையும் சர்வீகித வாழ்வு முறையும் இந்த குரு சார் இப்போ இல்லைன்னா இப்பயும் இல்லை, 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி இந்த குரு பகவான் பார்க்குறேன். இந்த காலையில் பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், விடிய காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சூரியன் அஸ்தமனம் அந்த ஃபோட்டோ விட்டு நான் இப்போ பார்த்தேன்னா சூரிய அஸ்தமனம் இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு கூட போய் பார்க்கலாம். சூரிய அஸ்தமன நேரத்தில் அந்த நிலா ஒளி எந்திரிச்சு வர அப்படியே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கரனும் பார்க்குறாரு. நீங்கள் வந்து குரு பார்க்க கோடி நன்மை, குரு உண்மையிலே குரு பார்க்க போறாரு போய் பார்த்தீங்கன்னா கோடி நன்மை அனுபவிக்க முடியும். நம்மளே வாழாத வாழ்க்கையை வாழ முடியும். இந்த குரு பயிற்சி உச்சமாயிடுச்சு, அந்த ஜிக்ஜாக் தெரியுதா இல்லை? எல்லாருக்கும் குறுகுறுப்பு துருதுருப்பு வாழ் இப்போ அனுபவிக்கலன்னா எப்பயுமே அனுபவிக்க முடியாது. இப்போ என்ஜாய் பண்ணலாம், எப்பயுமே என்ஜாய் பண்ண தவற விட்டு விடாதீர்கள், தவற விட்டு விடாதீர்கள். அமிர்த குரு தவற விட்டு விடாதீர்கள். என் மூலியமாக ஓஷோ கொடுக்கும் செய்தியை, இறை தூதனாக கொடுக்கக்கூடிய செய்தியை தவற விட்டு விடாதீர்கள். ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு இந்த தந்திராவை இவ்வளோ உயரத்துக்கு இவ்வளோ அற்புதத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டு சுரேஷ் சார், நாகராஜன் சார், பாண்டியமன்னன் சார் வந்து ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து மாசந்திராலேருந்து ஒரு 2-3 பேர் வந்து 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நாளைக்கு 108 நாள் வஜ்ர தேக பயிற்சி வந்திருக்காங்க. ஆனால் மிச்சம் 18 பேர் எலைட்டில் வந்து அதான் எலைட் குழுக்குள்ள சிறப்பு. எலைட்டுங்கிறது என்னோட நேரடி சிறப்பு. தெரியுதா வித்தியாசம்? வாரத்தில் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறதும் என்னோட நேரடி பார்வையில் இருக்கிறது அப்படியே வேதவாக்கு சொல்லி நிமிஷம் காசு பணமாகுது. நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஒரு கணேஷ் கோயில் சார் 25,000 போட்டு நான் 20,000 ஃபீஸ் வைங்க சார். வேணாம் சார், எல்லாரும் வரட்டும், ட்ரையல் பார்ப்போம். என்லைட் பண்ணு சொல்லிட்டேன், ஞானம்னு சொல்லிட்டேன். அது வெறுசா சொன்னாலும் அவங்களுக்கு மரியாதை தெரியாது. வெறும் 4,500 அடிச்சு விட்டார் சுரேஷ் சார். எல்லாருமே அவங்களால முடிஞ்ச டொனேஷனை போட்டுருக்காங்க. நண்பர்களே, நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக, அற்புதமாக, ஆரவாரமாக, கொண்டாட்டமாக உங்களுடைய வாழ்க்கை விழிப்புணர்வோட உச்சத்திற்கு இந்த 108 நாள்ல உங்களை தக 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 தகன்னு மின்னவா ஜக ஜகன்னு மின்னவான ஒரு எம்ஜிஆர் மாதிரி விஜய் மாதிரி ஜகஜோதியாக ஒரு ஒரு வந்து மெர்சி மாதிரி, ஒரு விராட் கோலி மாதிரி, ஒரு சுப்மன் கில் மாதிரி, ஒரு மாவீரன் லவன் குசன் மாதிரி மகாபணம் மகா சக்திமானாக உங்களை நான் தெரிவு செய்கின்றேன் நண்பர்களே. இந்த அற்புத வாழ்வில் நுழையுங்கள், அந்த ஆனந்த வாழ்வில் நுழையுங்கள், இந்த பேரின்ப வாழ்வில் நுழையுங்கள், பெருமகிழ்ச்சி வாழ்வில் நுழையுங்கள். ஆனந்த மலை பொழியட்டும், அற்புத மலை பொழியட்டும், பேரின்ப மலை பொழியட்டும், பேரானந்த மலை பொழியட்டும். அவை நண்பர்களே, இந்த மாசந்திரா என்ற மாசான உலகத்தில் வருகின்றிருக்கும் கிரண் ராஜ்குமார், கிருஷ்ணமூர்த்தி சாரி கார்த்திகேயன் சார், யார் புதுசாக இன்னைக்கு வந்திருக்கிறேன் அத்தனை பேரையும் வருக 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 என்று இருகுரு ஒப்பி வழங்க. இதோட நிற்பாட்டிருக்காங்க. நாளை காலையில் அமிர்த கூட 5:30 மணிக்கு குட் மார்னிங் போட்டு என்னோட இணைங்க. அடுத்த 108 நாள் என்னோட வாங்க. நான் செஞ்ச பயிற்சியை 100% பண்ணணும் இல்லை, 50% பண்ணாலே 500 மடங்கு பலன் அடைந்து விடுவீர்கள். 75% பண்ணா 2000 மடங்கு பலன் அடைந்து விடுவீர்கள். 100 நாளும் 108 நாளும் 1,00,000
மடங்கு பணம் இன்பத்தை அனுபவிச்சுட்டு இந்த 15வது ஸ்டேஜ்ல இருந்து 120வது ஸ்டேஜ் ஐயோ அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை காஸ்ட்ரோ அனுபவிச்சிருக்க மாட்டான். உலகத்தில் எவ்வளவு பெரிய பாமனிதர்கள் அனுபவித்திருக்க மாட்டீர்கள். அமிர்த குரு என்ற எப்படி துரோணர் வந்து பாத்தீங்கன்னா துரோணருடைய பார்வைப்பட்டதனால் அர்ஜுனன் மாவீரன் அர்ஜுனனாக அந்த மணலோட மண்ணை அர்ஜுனோட மனைவி என்ன முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவ்வளவு பெரிய இன்பத்தை அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை இந்த உலகத்தில் இந்த 5000 ஆண்டுகளில் அர்ஜுனன் அனுபவித்த பேரின்பத்தை ஒருவனும் அனுபவிக்கவில்லை. சவால் விட்டு சொல்கின்றேன், அவன் அனுபவித்ததை விட ஒரு படி ஜாஸ்தியாக என்னுடைய சீடர்களை நான் அனுபவித்து விட்டு தான் விடுவேன் என்ற பெரும் முயற்சியை நான் எடுத்திருக்கின்றேன். அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 18-20 பேர் என்னுடைய கரம் சேர்த்து சிரம் சேர்த்து நான் வர மாஸ்டர் அடுத்த 18 நாள் என்னோட டிராவல் பண்ண போறீங்க. அத்தனை பேருக்கு முறிஞ்சிட்டு சொல்லுகின்றேன். எலக்ட்ரா மாசந்திரா டைட்டானியந்திரா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அத்தனை பேரும் வந்து இப்படி பார்த்து போயிட்டு ஆனா முடிவெடுத்து வர நான் ஒன்றும் எலக்ட்ரா 1 லட்ச ரூபாய் பீஸ் வாங்கல, குரோன் தந்திரா மாதிரி 3 லட்ச ரூபாய் பீஸ் வெறும் 4500 ரூபாய் போட்டிருக்கேன். அதை ஒரு ஸ்டெப் எடுத்து என்ன மாஸ்டர் சொல்லி முடிச்சோன்னு 60-70 போட்டீங்க. அடுத்து குரு அதுச்சுன்னா நான் கரத்தோட வரப்போறேன், குருவோட நேரடி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு அப்படியே சிறதரை விட்டு உள்ள வர்றது இல்லையா? இதுக்குத்தானே உயிரை கொடுத்து 4 வாரங்களா இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். உங்களை இந்த சார் சும்மா வரீங்க ஒரு டெக்னிக்கை கொடுத்து இப்படிதான் பல இடத்துல பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த 4-5 வாரமா எவ்வளவு எனர்ஜியா பேசுறேன், எவ்வளவு ஃபயரா பேசுறேன், எவ்வளவு உயிர்ப்பாட பேசுறேன். ஏன் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நீங்க ராஜாதிராஜ வாழ்க்கையை வாழவீங்க. ராஜராஜ சோழன் மாதிரி நீங்க ஐசிய தருக தெற்காசியாக அவன் கூட அனுபவிக்காத அவனுடைய அந்தப்புறத்தில் அனுபவிக்க முடியாத ஆனந்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் அனுபவிக்க வேண்டிய பேராசைக்கு நான் சொந்தக்காரன். அந்த பேராசை உங்களுக்கு உண்மையாக இருந்தால் நாளையிலிருந்து செதறிக்கிட்டு வந்து மாசம் செதற விடாண்டாமா ஒரு போன் பண்ண வேண்டாம். 18 பேர் காலையிலேருந்து பேரை போட்டுருக்கீங்க. அந்த 18 பேர் மாட்டான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பேசிட்டு மற்றவங்களாம் என்ன பிரச்சனை எனக்கு புரியல நண்பர்களே. அவை நண்பர்களே, நாளை காலை என்னோடு ஒரு 21 பேர் சொல்லியிருக்கேன். மாசம் 200 பேர் நிற்கிறேன் வந்து கீழே நிற்கணும். நண்பர்களை இப்படிப்பட்ட பேர் என்பது நான் சும்மா டிஷர்ட் போட்டுக்கிட்டு இப்படி போட்டுட்டு பேசிட்டு இருக்கேங்கிறதுனால சாதாரண நினைச்சேன். என்னுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் வேதம். இதுதான் இந்த சமீபத்தை தந்திரா வேதம். இந்த வேதம் தான் உங்களை சார் மற்ற வேதங்கள் மற்ற சூழ்நிலைகளை உங்க கற்பனையில வாழ வச்சு பிரார்த்தனையில வளர்ச்சி எப்படியோ வாழ வச்சிடும். நீங்கள் இந்த பூமிக்கு வந்த வேதம், நீங்கள் ஒரு குழந்தையை குத்த வேதம். அந்த வேதத்தை 4 வேதங்களை தாண்டி இந்த தந்திரா வேதம் என்ற தந்திரா ரூல்ஸ், தந்திரா பைபிள், தந்திரா கீதை என்ற அற்புதமான அதி உன்னத ரகசியத்தை நீங்கள் படித்து உணர்ந்து அனுபவித்து ஆத்வரித்து பேரின்பத்துக்குள் சொல்ல வேண்டும் நண்பர்களே. வஜ்ர ஆண்குறியை பெற வேண்டாமா? ஆண்குறியில தான் சுழட்டி அடிக்க போறேன். ஆண்குறியில தான் மிரட்டி விட போறேன். ஆண்குறியை பலமா வச்சுக்க வேண்டாமா? ஆண்குறியை நல்லா வச்சு கிரண் மாதிரி 21 வயசு பசங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றவர்கள் எல்லோருக்குமே சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை சரி பண்ணுங்க. அதை என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டேன். ஃபாரின் டூர் போகிறத விட்டுட்டேன். 3 மாதத்துக்கு வந்து வெளியூர் டூர் போகிறத விட்டேன். அடுத்த 3 மாதம் ஒன்று மெட்ராஸ், இன்னொன்று தஞ்சாவூர் நேட்டிவ்ல இருந்து மட்டும் உங்க கூட கண்ணின் நிமை போல் அணுவின் அணுவாக லட்சத்தில் இருப்பதாக உங்களை நான் ஒரு மலர் மலர்ந்தால் போதும். இந்த யுகத்தில் ஒரு புத்தர், ஒரு ஓஷோ, ஒரு ஞானி, ஒரு போதி தர்மர் மலர்ந்தால் போதும். அது எல்லாம் எங்கு மலரும்? இல்லறத்தில் மட்டும்தான் மலரும். அந்த இல்லறத்தை நல்லறமாக்குவதற்கு வஜ்ர உடம்பு தேவை. வஜ்ர உடம்பு தேவை. அர்ஜுனன் போன்று ஒரு உடம்பு தேவை. பீஷ்மர் மாதிரி உடம்பு தேவை. மாவீரன் கர்ணன் மாதிரி ஒரு உடம்பு தேவை. இன்றைக்கு முதல் கோட்டு சூட் போட்டு அருமையா ஒரு உடம்பு வச்சிருக்காருமா. விஜய் மாதிரி ஒரு உடம்பு வேணும். எம்ஜிஆர் மாதிரி தங்கப்பஸ்பம் சாட்ட ஒரு உடம்பு வேண்டும். சோனி இல்லாத தொந்தி இல்லாத ஒரு ஃபிட்டான ஒரு உடம்பு வேணும் நண்பர்களே. அந்த ஃபிட்டான உடம்பை வஜ்ரம் ஆசிஸ் வித்யார்த்தி ஒரு படத்துல சொல்லுவாங்க, முதுகு தண்டை குர்றான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுடைய இந்திரனிடமிருந்து அர்ஜுனன் பெற்ற மகா ஆயுதம் வஜ்ர ஆயுதம். என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணிருக்க? வஜ்ர தேகம். காலத்தால் அழிக்க முடியாத காயங்கள் இப்ப உடம்பு. காலத்தால் அழிக்க முடியாது எவ்வளவு பெரிய அற்புத பொக்கிஷத்தை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கின்றேன். அந்த காயகல்பத்தில் வைரம்பார்ந்த கட்டையில் செஞ்சந்தன கட்டையில் நீரூற்றாக அற்புத பீரூற்றாக டெபமைன் மெலட்டோனின் செரோட்டோனின் மேலேருந்து சொரந்து இந்த செம்மரத்திலையும் சந்தன கட்டளையும் அப்படி மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே இன்ப ஊற்றும். அது மாதிரி இந்த பூமியில் அடுத்த 108 நாட்கள் என்னோட பயணத்தில் உங்களை சொர்க்கத்தில் வாழ வைக்க போகின்றேன். சார், இதுக்கு 5 லட்ச ரூபாய் ஃபீஸ் போட்டாலும் வர்றதுக்கு ஆள் இருக்கு. விஐபி வர்றதுக்கு ஆள் இருக்கு. மிடில் கிளாஸ் பண்ணி யாரும் இந்த பொருளாதாரத்தை தடையா இருந்துடக்கூடாதுன்னு உங்க விருப்பத்தொகைன்னு மினிமம் ஸ்ரீலிங்கா ஒரு 4500. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இது எவ்வளவு பெரிய அனுபவிக்கணும்னு போட்டிருக்கேன். இன்னும் 3 சீட்டோ 4 சீட்டோ இருக்கு. அலறி அடிச்சுக்கிட்டு கிளாஸ் முடிஞ்சு என்ன பண்ணீங்களோ எழுதுவீங்களா வந்தீர்கள் என்றால் அந்த 108 நாள் என்னோட சார் நம்ம ஃப்ரீயா தான் போடணும்னு நினைச்சேன். 10 வாட்டி போட்டேன். ஆனா அதெல்லாம் வேற. இதோட சிலபஸே வேற. கிட்டத்தட்ட 1 வாரமா உட்காந்து இதுக்கு சிலபஸ் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி டெக்னிக் கொடுக்க போறேன்? உங்க ராஜ உறுப்பு 21 வயசுல எப்படி இருந்துச்சு அப்படி கொண்டாந்து வைக்க போறேன். அப்ப ஆண்குறி எப்படி வைப்ப? நின்று பேசு சார், நின்று பேசும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் சுந்தர வடிவில் மாதிரி அஸ்வின் மாதிரி செய்ய வைக்க போறேன். கினீஸ் கோயில் மாதிரி 2.5 மணி நேரம் உங்களை சார். என்ன மாதிரி இன்பம், என்ன மாதிரி
என்ன எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ, இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் உங்களை உச்சத்தில் உட்காந்து பார்க்குற யோகமோ, உங்கள் ஜென்மாந்தர செய்த புண்ணியமோ, இந்த அற்புதமான இந்த என்னுடைய அமிர்த குருவோட அந்த வகுப்புக்கு வந்துருங்க. இதை முழுமையாக அனுபவிங்கள். சும்மா வாரத்தில் ஒரு கிளாஸ் வந்தோம், சும்மா கற்றுக்கிட்டு போய் நான் ஏதோ பண்ணுறேன்னு பண்ணீங்கன்னா அது ஒரு புரோஜனம் இல்லை. என்னோடு சேர்ந்து ராஜ வாழ்க்கை, ராஜாதி ராஜ வாழ்க்கை, சக்கரவர்த்தி வாழ்க்கை, மகாராஜாக்கள் அனுபவித்த வாழ்க்கையை அடுத்த 108 நாள் அனுபவிங்கள் நண்பர்களே. இந்த எண்ணெய் கொள்ளியிலும் இந்த மகா தாந்திரிக் யோகமும் அந்த நான் கொடுக்குற யோகாவையும், நான் கொடுக்குற மெடிடேஷன், நான் கொடுக்குற பயிற்சிகளையும், நான் கொடுக்குற தந்திராவையும், நான் கொடுக்குற உணவு முறைகளையும், நான் கொடுக்குற டிடாக்ஷன் விஷயத்தையும் அடுத்த 108 நாள் ஃபாலோ பண்ணால் அப்படியே குழந்தை அன்றளந்த மலர் போல் உங்கள்கிட்ட குழந்தைய வந்து கொடுத்தா ஒரு 5 வயசுல 10 வயசுல உங்கள் உடுப்பெல்லாம் எப்படி இருந்துச்சோ, ஒரு 21 வயசுல உடுப்பு எப்படி இருந்துச்சோ அப்படி கொடுக்க போகிறேன். அப்போ அதுலேருந்து ஒரு 60 வயசு உங்களால் வாழ முடியும். அட்லீஸ்ட் 80 வயசு வாழணும்னு வந்துட முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா 100 வயசு அந்த மரணமில்லா பெருவாழ்வு, இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லாத நிர்வகல் சமாதி, மார்ச் 21 ஓஷோ என்லைட்மெண்ட் அடைந்த நாட்களில் ஒரு 21 பேரை ஞானமடைய வைக்க வேண்டும் என்ற பேராசை கொண்டிருக்கின்றேன். அதில் நீங்களும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பேராசை. அந்த ஆசை உங்களுக்கு இருந்தால் நாம் பயணிப்போம் நண்பர்களே. இப்பொழுது புதிதாக வந்த நண்பர்களை வருக வருக என்று வரவேற்று ஒரு டெக்னிக் ஒன்று கொடுக்குறேன். ஜென்ரலாக கொடுக்குறேன், 1 2 3 இல்லாமல் ஜென்ரலாக கொடுக்குறேன். அந்த டெக்னிக்கை செஞ்சுட்டு பட்டு சுரேஷா, இந்த வஜ்ரதேக பயிற்சியில் பயணிச்சுட்டு இருக்கீங்க. இந்த தந்திரா வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்த வளர்ச்சியும் நீங்கள் அடைந்த பேரானந்தத்தையும் எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கீங்க, என்ன டக்குன்னு உள்ள வந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. கர்மயோகத்தின் சிறந்த யோகம் எப்போ பேசினா நீங்கள் எப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, அல்ல மாஸ்டர் ஒரு 4 பேரை எலக்ட் பேசிட்டு 3 பேர் ஒரு 18 பேர் லிஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அடுத்தவர் பற்றிய சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பட்டு சுரேஷா, நான் உங்களை நினைச்சு சந்தோஷப்படுகின்றேன். கண்டிப்பாக உங்கள் சிந்தனைக்கு நீங்கள் இருக்கும் இடத்தை விட 10 மடங்கு உயரத்து பெறுவீர்கள். வஜ்ர தேகத்தை பெறுவீர்கள், வஜ்ர ஆண்குறியை பெறுவீர்கள். நான் மார்ச் 21 என்லைட்மெண்ட்டில் நீங்களும் கண்டிப்பாக என்லைட்மெண்ட் அடைவீங்கள் என்பதை ஆசீர்வதித்துக் கொண்டு, இந்த எலைட் தான் எல்லாம் அடிச்சு சார் ஏன் மாசத்துனால இவ்வளோ கற்றுன்னு கற்றுறேன், ஆனால் எலைட்டில் அடித்து தள்ளிட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்தது ஃபுல்லாக எலைட்டாக இருக்குது. எலைட்டோட என்னோட நேரடி சீட்டர் என்னுடைய கண் பார்வைப்பட்டு உயிரோட இப்போ இத்தனை பேர் இருக்கீங்க, 4 பேர் தான் கொடுக்குறேன். இப்படி இருக்கீங்களா சார், பட்டு சுரேஷ் சார் இப்படி சார், அன்போட பண்போட அவங்க பேச 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 எங்கள் வாழ்க்கையில் 4 பேர் அந்த ஆசீர்வாதங்களை மா அமிர்தாக அபிஷேகங்களாகப்பட்டு நீங்கள் புண்ணியமாகின்றீர்கள். பட்டு சுரேஷ் ரெண்டு வார்த்தை பேசுங்க, நம்ம கிளாஸை முடிப்போம். ரொம்ப பேசுனாலும் எக்ஸைட்மெண்ட் ஓவரா போயிடும். இதுவா பட்டு சுரேஷ் எக்ஸைட்மெண்ட் வணக்கம். அடுத்த கிளாஸ்ல வர்றதோட எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கீங்க, ஒரு 2 வார்த்தை பேசுங்க. அன்பார்ந்த வணக்கம். அரியன் பட்டு சுரேஷ் பாபு. இந்த பிறவியில வந்து எனக்கு கிடைச்ச பெரிய விஷயம் வந்து மாஸ்டருடைய அந்த பிளெஸிங்ஸோட அவர் கூட பயணிச்சுட்டு வரோம். ஆனா உண்மையிலே சொல்றேன், அவர் சொல்றது வந்து 100க்கு 100 நம்ம ஃபாலோ பண்ணலனாலும் 50% ஃபாலோ பண்ணாவே பெரிய விஷயம். ஆனா இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து எடுத்துட்டு போகணும். இப்ப வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுல இருந்து எல்லார் வீட்லயும் வாசல் தான். ஆனாலும் அதை எப்படி அதுல இருந்து அவுட்கம் பண்ணி வரணும் அதெல்லாம் நம்ம இங்க கத்துக்கிறோம். 2வது வந்து ஃபர்ஸ்ட் சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை, அததான் வந்து மாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்த வந்து மாஸ்டர் கூட 108 நாள் பயணிக்கிறோமேன்ற ஒரு சந்தோஷத்திலேயே இருக்கேன். வாழ்த்துக்கள் ஐயா, எல்லாரும் வந்து இதுல ஜாயின் பண்ணணும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். பாண்டியமன்னன் சார் 2 வார்த்தை பேசுங்க சார். பாண்டியமன்னன் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த இதுக்கு வந்தது ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் வந்தேன். வந்த பிறகு ஒரு வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதில் எனக்கு வந்து அந்த காங்கேயத்தில் கிளாஸ் இருந்துச்சு. அது அட்டன் பண்ண பிறகு தான் தெரிஞ்சு நிறைய விஷயங்களை வந்து சார் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அது ஓப்பன் பண்ண பிறகு பல விஷயங்கள் எனக்கு என் மனைவிக்கு வந்து பல விஷயங்கள் ஓப்பன் ஆச்சு. நான் அவங்கள அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ தூரம் மாறி இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து வயசு 47 48 வயசு ஆகுது அவங்களுக்கு. எனக்கு 53 வயசு ஆகுது. வர டிசம்பர் வந்து 54. நாங்களும் இன்னைக்கு வரைக்கும் செக்ஷுவல்ல நல்லா டீப்பா இருந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு அவங்க உடனே என்னைய அதுல தாந்திரால இதுல சேர சொன்னாங்க. அந்த மாஸ் தாந்திரால இம்மிடியேட்டா ஜாயின் பண்ணேன். கூடிய விரைவில் எலைட்லயும் ஜாயின் பண்ணிடுவேன். இப்ப வச்சிருக்க இந்த அன்னைக்கு இந்த விஷயங்கள் எங்களோட மனைவி செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஆர்கசம் நாங்க அனுபவிக்க தான் மெனோபாஸ்ன்ற ப்ராப்ளம் இல்லாம ஆயிடுச்சு. இல்ல, அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ரெகுலரா பீரியட்ஸ் வருது, கரெக்டா இது பண்றாங்க, நாங்க அனுபவிக்கிறோம், சந்தோஷத்துல இருக்கிறோம்.
அதுல சார் கொடுத்த டெக்னிக்கலா அங்க நிறைய யூட்டிலைஸ் பண்ணி அது அந்த ஆர்கசத்தை நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஒவ்வொரு அந்த தெரப்பி பண்றப்பெல்லாம் அவங்க ஆர்கசமாயி நிறைய விஷயங்கள் அதில் அனுபவிச்சிருக்கோம். அது மாதிரி எல்லா பேரும் அனுபவிக்கணுன்றதா என்னுடைய ஆசைகள். ஒரு சில பேர் டவுட் கிடைக்கும், எல்லாம் இருக்கு. அவர் சொல்ற வழியில பார்த்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன விட்டு போனாலும் அவங்ககிட்ட கேட்டுட்டு ஃபாலோ பண்ணாலே நல்லா இருக்கும். அனைவரும் இதுல வந்து ஜாயின் பண்ணுங்க. வஜ்ர ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே இது நான் ரொம்ப எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறேன். அது பண்ணாலே நிறைய விஷயங்கள் மாறுதல் கிடைக்கும். இன்னும் வந்து நான் எப்ப என் தலை கீழே விழுதோ அப்ப வரைக்கும் நான் செக்ஸ் வைக்கணுன்ற எண்ணம் இருக்கு. அது எப்பயுமே குறையக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள் 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 அதுல சார். எந்த விதத்தையும் குறைக்கல, அது எந்த விதத்துலயும் இல்ல. நான் நிறைய விஷயம் இப்ப பண்ண சார் சொல்லி கொடுத்த விஷயத்த நான் பண்ணி அது மெடிடேஷன். நான் ஒரு ஹீலர் தான். சார் சொல்லி கொடுத்த விஷயத்த நான் கனெக்ட் பண்ணி அந்த ஹீலிங்ல உட்கார்ந்து அந்த விஷயத்துல செய்யறப்ப அந்த விஷயத்த கவனிக்கணும்னு சொல்றப்ப அது பல விஷயங்கள் மாறுச்சு. அது மாதிரி நீங்க கண்டினியூவா அதை ஃபாலோ பண்ணுங்க. சார் சொல்றது மட்டும் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அது மட்டும் செய்யாதீங்க. அவங்க எப்படி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டு 1க்கு 4 தடவை கூட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது அபயமா இருக்கும். இதுல வந்து சேருங்க, உங்க லைஃப் மாறும். ஏனோ தோனோ வந்தோம் போனோம் இல்லாம இது செய்யணும். இதுதான் என்னுடைய ஆசை. எல்லா பேரும் பயனுடன் ஆசை. நானும் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். சார் இந்த கிட்டத்தட்ட வந்து இதுக்கு 2 வாழ்த்து லட்சம் கொடுத்ததுக்கு 2 நன்றி. லட்சம் 2 லட்சம் பேருக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் சார். கிட்டத்தட்ட எல்லா 2000 பெண்கள் 3000 பெண்கள் என் குழுல பயணிச்சிட்டேன். முதலாக புரட்சி பெண்ணாக பப்ளிக்கா வந்து பேசி என்னுடைய மெனோபாஸ் சரியா இருக்கு. வயசு கம்மியா சொல்லிட்டார். கிட்டத்தட்ட 52 வயசு. 60 வயது வரலாம் எனக்கு மெனோபாஸ் வராது. எனக்கு மெனோபாஸ் பிரச்சனை சரி பண்ணா நான் ஜம்முன்னு இருப்பேன், கிம்முன்னு இருப்பேன், கில்லி மாதிரி இருப்பேன். இதுக்கு காரணம் தாம்பத்தியம் தான். 4 குழந்தையை பெற்று இருக்கின்றேன். என் கணவர் கொடுத்த கிஃப்ட் தான் அப்படின்னு மாஸ்டர் என்ன சொல்றாரோ போய் தள்ளுன்னு பிடிச்சி தள்ளி விட்டாங்க. சார் கூட ஏச்சிட்டு இது சந்தேகமா அப்படின்னு கேட்ட புடிச்சு தள்ளி விட்டு சார் இது வரணும் ஒரு பெண் பிடிச்சி தள்ளி விட்டு இப்போ ஒரு பிரதீபான விட்டு அது மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டு நேரடி வகுப்புல அவருக்கு வந்து அதற்கு எதிரி வந்து ஆரம்பத்தில் 1000 டவுட்ல வந்து இன்னைக்கு வந்து சிகரமாக எதை போட்டாலும் முதல்வராக வந்து நிற்கிறார். அதுக்கு காரணம் அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த தத்துவ இந்த வஜ்ரோலி முத்திரை பத்தி பேசியிருக்காரு பாருங்க. அதெல்லாம் அவ்வளோ எஃபெக்ட் அடிச்சு தூள் கிளப்புவார் நண்பர்களே. ஒவ்வொருத்தரும் இந்த எலைட்ஸ் பாருங்க இன்னைக்கு பேர் நீங்களே பார்த்துருக்கீங்க டைட்டானியத்தில் போட்டிருக்கோம். டைட்டானியத்துக்கு தான் உயிர் கொடுத்து பேசுறேன், மாசுக்கு தான் உயிர் கொடுத்து பேசுறேன் ஒவ்வொரு வாரமும். அதில் அப்படியே டெக்னிக்கை கொடுத்து அனுபவிக்க வச்சுட்டு இருக்கேன். எல்லாம் எலைட் புரியுதுங்களா? 60 பேர் வந்துடுவாங்க. அப்படி வச்சிருக்கேன். தங்கத்தட்டில் வச்சு தாங்குறேன் எலைட்ல. கங்காரு மாதிரி எலைட்டுங்கிறது என்னுடைய கங்காரு மாதிரி என்னுடைய கங்காரு எப்படி வயிற்றுக்குள்ள குட்டியை வச்சு தாங்குமோ அது மாதிரி எலைட் மெம்பர்ஸ் பாண்டிய அது பட்டு சுரேஷ் சார், டெல்லி பாபு சார், சுரேஷ் சார், விக்னேஷ் ஸ்கொயர் சார்லாம் அப்படி வச்சு தாங்குறேன். அப்போ எப்படியாப்பட்ட டெக்னிக் கொடுப்பேன் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. எது சொன்னாலும் கில்லி மாதிரி வந்து நிற்கிறாங்க. ஆகவே உயிரை கொடுத்து கத்துறது இங்கே, ரிசல்ட் அனுபவிக்கிறது அங்கே. ஆகவே நண்பர்களே இந்த அற்புதமான வஜ்ரதேக பேச்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 4500 கணக்கு உத்தராதீங்க. 4 லட்சம் இல்லை 40 கோடி வந்தாலும் இது வந்துடாது. அதை அனுபவிங்க. ஆனால் இந்த 3 சீட் தான் இருக்கு. 21 பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. அட்மிட்டி சொல்றேன் 21 பேர் மட்டும் தான் எடுக்க போறேன். சங்கர் சார் நம்ம சூப்பர் ஹீரோ சங்கர் சார் இன்னும் வஜ்ரதேக பேச்சுக்குள்ள வரல. 2 வார்த்தை பேசுங்க சார். சங்கர் சார் பேசிட்டாருன்னா நம்ம அதை ஆரம்பிச்சிருவோம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்துருக்கீங்க. நானும் ஹாப்பியா இருக்கேன். நாளைக்கு வஜ்ரதேக பேச்சு ஆரம்பிக்கிறேன். 38வது ஸ்டேஜில் ஒரு 1200 2500 3000 பண்ண முடியாது. ஒரு ரொம்ப சின்ன கணக்கா 120 240 360 பண்ற மாதிரி பண்றேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க தங்கங்களே. அது அப்படியே ஆனா வந்து 200க்கு அப்புறம் தான் அப்படியே அப்படி அதை சார் நல்லா பண்ணுங்க. அந்த யோனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதக்குன்னு உள்ற போகும் யோனி. ரஷ்யன் யூனிஸ் அது மற்ற யோனிஸ்லாம் ரஷ்யன் யூனிஸ் இது மட்டும் உள்ற வரும். ஒரு பைப் அப்படி நீட்டா அது மாதிரி அப்படியே பெண்குறி சதக் தான் வித்துக்கிட்டு வரும். உங்க ஆண்குறி எப்படி கிருப்பாகி போய் வஜ்ரமாகி போய் ரெண்டையும் கிளிக் பண்ணோம் லாக் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிற பொசிஷன் அப்புறம் சொல்றேன். சங்கர் சார் சொல்லுங்க 2 வார்த்தை பேசுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது 38வது ஸ்டேஜ் சுந்தரவாடி கொடுத்து மினியேச்சர் கொடுக்குறேன். பிக் வந்து 38வது ஸ்டேஜில் கொடுக்குறேங்க. லைட்ல கொல்லப்படாதீங்க. சங்கர் சார் 2 வார்த்தை பேசுங்க. அவரோட வார்த்தை கேட்கறதுக்கு ஆசை. நல்லா எனர்ஜெட்டிக் பண்ணி சார் 2 வார்த்தை பேசுங்க சார். இன்னைக்கு வந்து நிறைய புதன்கிழமை முதல் 5 ஸ்டேஜ் 10 ஸ்டேஜ் தான் வந்தேன். எல்லாரும் வந்துட்டீங்க. அதனால ஒரு சிறப்பாக சனிக்கிழமை கிளாஸ் மாதிரி ஒரு டெக்னிக் 38வது ஸ்டேஜ் கொடுக்குறேன். சொல்லுங்க சங்கர் சார் 2 வார்த்தை பேசுங்க. முடிச்சிருவோம். இருக்கீங்களா? கடையில் இருக்கீங்களா சங்கர் சார்? நாகராஜன் சார் குளியல் மகா குளியலில் எல்லா குளியலும் சூப்பராக குளிச்சுட்டு நாகராஜன் சார் 2 வார்த்தை பேசுங்க. அவரும் வந்து தேர்வாயிருக்கின்றார். 108 நாள் பயிற்சியில் நாளைக்கு என்னோட வர்றாரு வஜ்ரதேக பயிற்சியில். 2 வார்த்தை பேசுங்க சார். நாகராஜன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். டைட்டானியம் எண்ணெய் குளியல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சனிக்கிழமை வெறும் எண்ணெய் குளியல் சார். நல்லபடியா இருக்கு சார். ரொம்ப ஹீட்டா இருந்த உடம்புலாம் வந்து நல்லா குளிர்ச்சியா இருக்கு சார். உடம்பு நல்லா அதுதான் எந்த எண்ணெய் குளியலும் மிஸ் பண்றதே இல்லை சார். அப்படியே அது மிஸ் பண்ணாலும் புதன்கிழமை முடிச்சு விட்டுருவோம் சார். நான் டைம்
அது மாதிரி நல்லா கொண்டு போயிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே நீங்க சொன்ன இந்த வஜ்ர தேக பயிற்சி மட்டும் எப்போன்னு காத்துட்டு இருக்கேன் சார். அதுதான் முயற்சி நாளை பண்ணி காலையில் 5:30 போடுறது. மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். 5:30 மணிக்கு அடிச்சு தூள் கிளப்புறோம். அடுத்த சரி 108 நாள்ல உங்க உடம்புக்கு நீங்க முத்தம் கொடுப்பீங்க. நீங்க உடம்புக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. உங்க ஆண்குறியை நீங்க உங்க பெண்குறியை நீங்க சரி பண்ணீங்க. சரிங்களா? அதே நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம். சங்கர் சார் இதில் இருக்க நண்பர்களே, எலைட் மாசந்திரா எலைட் எந்த மாதிரி இருக்குங்கிறதுக்கு இந்த இன்னைக்கு போட்ட லிஸ்ட் தான் முக்கியம். நண்பர்களே, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் மாசந்திரா டைட்டானியத்தில் உயிர் கொடுத்து பேசுறேன். நீங்க இப்படியே இருந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் 100 நாள்ல, இன்னும் 1000 நாள்ல, இன்னும் 10 பேஜ் அட்டன் பண்ணாலும் ஒரு மாற்றம் கிடையாது. நாளை 3 மாதங்கள் 90 நாட்கள் இந்த குரு பகவான் உச்சத்திலிருந்து பார்க்கிறார். அதோட சுக்கிரனும் அசுரகுரும் தேவகுரும் கடகத்துல சேர்றாங்க, புதனும் சேர. இப்ப இல்லைன்னா எப்பயுமே இல்லை. அடுத்த மார்ச் 21ல எப்பொழுதுமே குரு முற்பகுதியோட பிற்பகுதி பயங்கரமா செய்யும். ஞானக்காரன் கேது போய் அங்க சேர்றான். 6வது மாசம் கேது பேச்சில் வந்து கடகத்துல போய் குருவும் சேதுங்க இருந்தா கேளையோ கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க, ஞான யோகம்னு சொல்லுவாங்க. ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு. அந்த குரு வந்து மார்ச் 21ல எத்தனை பேருக்கு இல்லை சார் 4 கோணம் சரி இருக்கும்போது தான் அது நடக்கும். நீங்க ஜாதகத்தை நம்புங்க, நம்பாம போங்க. ஆனா நான் சொல்றது நடக்கும். இந்த 21 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 5 பேர்னாச்சும் என்லைட்மெண்ட் அடையில என் பேரை மாற்றி வச்சுங்க. நிர்வாக பச மாதிரி அடையில என் பேரை மாற்றி நான் கிளாஸ் இருக்கிறதே விட்டுறேன். ஆகவே நண்பர்களே, இன்னும் என் தோழா எத்தனையோ நாளை நாம் இழந்து விட்டோம். இந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணாம அத்தனை பேரும் என்னோடு நாளைக்கு காலையில் இணையுங்கள். அண்ணன் நாளைக்கு காலையில இப்போ நீங்கள் நைட்டுக்குள்ளே எல்லாரும் இணைஞ்சிருங்க. ஏதாச்சும் பேசுங்க, அட்மிட்ட பேசி ஏதாச்சும் பண்ணுங்க, உள்ள வாங்க. மாசந்திர எலைட் தந்திராலேருந்து 2 பேர் தான் வந்திருக்கீங்க. பாண்டிய மன்னனும் இன்னொருத்தர் யார் நடராஜன் சார். பாக்கியெல்லாம் என்னோட எலைட் நேரடி சைடுலேருந்து வந்திருக்கீங்க. ஆகவே நண்பர்களே, ட்ராவல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, எல்லா பிரச்சனையும் உடைச்சி தள்ளுவோம், அடித்து தூள் கலப்போம். நண்பர்களே, இப்பொழுது வந்து மகா பேரின்பத்தோட உச்சத்தில் அமிர்த ஊற்றை அமிர்த மலையை பொழிய செய்யக்கூடிய ஆக்சிடோசின் மெலட்டோனின் செரோட்டோனினை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை. இதுக்கான ஃபோட்டோவை குரூப்பில் போடுறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். மாஸ்டர் இப்படி லெஃப்டில் வர கீரை மாற்று, அதை மாற்று போட்டு பெண்டை கேட்டுறீங்களா மாஸ்டர்? உயர்நிலை போக 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 பக்கிங்கோட இன்க்ரீஸை தான் பண்ண போகிறேன். நல்ல டேபிள் போட்டுக்கிறீங்க. நீங்கள் நின்றுக்கிறீங்க, நின்றுக்கிட்டு ஒய்ஃபை வந்து ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டேபிள் நீங்கள் நிற்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஏதோ ஒரு டேபிள் ஒய்ஃபை படுக்க வச்சுருங்க. படுக்க வச்சுக்கிட்டு காலை கற்பனை பண்ணி பாருங்க, செஞ்சு பாருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னிக், வெரி ரிசல்ட். சுந்தரோடைய பண்ணிட்டு மயக்கமாயி போயிட்டார். ஒய்ஃப் வந்து 4 நாள் அவளை எந்திரிக்கல சார், சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கிறார். அஸ்வின் கேட்டு மிரண்டு போயிட்டாங்க. கன்னடால 3 பேருக்கு தான் அது கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து அவங்க கிஃப்ட். நான் இன்னைக்கு இதை கொடுக்கணும்னு வரவே இல்லை. என்னமோ உங்களை பார்த்தோன்னு சந்தோஷமாயிடுச்சு. நாளைக்கு ஒரு அற்புதமான கிளாஸ் ஆரம்பிக்க போறேன்னு. இது எப்படியாப்பட்ட டெக்னிக்? இதுக்கு ஆண்குறி ஃபிட்னஸ் இருக்கணுமா இல்லையா? 1200, 2100, 3100 பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ ஃபக் பண்ண முடியுமா? பண்ண வைக்கிறேன். அதுக்கு தான் நான் இருக்கேன். வஜ்ர தேகம், வஜ்ர ஆண்குறி. அடுத்த 108 நாள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதைத்தான் சொல்லித் தரப்போகின்றேன். இது மாதிரி 12ல இருந்து நினைச்சு பார்க்க முடியாத, கற்பனையில் கூட செய்து பார்க்க முடியாத அற்புத ரகசியத்தை, அற்புத புதைகளை அள்ளி வழங்கப் போகின்றேன். பேரின்ப பெருங்குவியலை, பேரானந்த பெருங்குவியலை, ஆனந்த பெருங்குவியலை, அற்புத மலையில், ஆனந்த மலையில், பேரின்ப மலையில் அப்படி ஆண்கு பெண்குறி அப்படியே கூர்ப்பா முட்டிக்கிட்டு வந்து நிற்கும். நீங்களும் ஆண்குறியை சடக்குன்னு கூட்டிட்டு ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அப்படியே கேட்பேன். அது மாதிரி பெண்குறி வெளியில வந்து பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. இல்லை. நான் சொல்றதை செஞ்சு பாருங்க. அப்படியே அடுக்கடுக்க ஆரம்பிச்சு ஒரு அடுக்கு புதுக்குன்னு அப்படி அது தமிழ்ல சொன்னா இன்னும் ஓப்பனா சொல்லலாம். அப்படி வந்து பிரிக்கிட்டு வந்து நிற்கும். ரெண்டும் பண்ணும்போது டங்குன்னு பண்ண அப்படி வீண டங்குன்னு அப்படியே உடம்பே அதிரும். அப்படியே பூமி மேல ஒரு ஆனந்தம்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அனுபவிக்க முடியாது. அதானி அனுபவிக்கல, அம்பானி அதானிக்கல, பில்கேட்ஸ் அனுபவிக்கல, உலகத்தில் இருக்க மகா கோடீஸ்வரர்கள் எல்லாம் அனுபவிக்கல. ஏன் உங்க தாத்தா பாட்டி ராஜா யாரும் அனுபவிக்கல? அப்ப சொல்லுங்க, அவர்களெல்லாம் தாண்டின மகா சக்திமான். என்னுடைய தந்திரா வகுப்பு சும்மா 20,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு வந்துட்டேங்கிறதுனால சொல்லல. கர்ம பலன் வேண்டும், சுக்கிர திசை இருக்க வேண்டும், குரு பார்வை இருக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கேனும் மரராசி, கன்னிராசி, விருச்சிக ராசி, மீன ராசியா இருந்தா இதை அனுபவிச்சு முடித்து விடுவீர்கள். ஏன்னா இப்ப அவங்களுக்கு மட்டும் தான் என்னால கேரண்டி கிடைக்கும். இதை தாண்டி சுக்கிர தசை நடக்கணும், சுக்கிர அந்தரம் நடக்கணும், சுக்கிர புத்தி நடக்கணும். இது இருந்தால் அதை அனுபவிச்சுடுவீங்க. மற்றவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த 3 மாசம் கழிச்சு இன்னொன்று அதிசாரமா போகுது குரு. அப்ப மற்ற சிம்மம், அந்த கும்பம், இந்த மேஷம்லாம் இதை அனுபவிச்சிடலாம். மற்ற ராசிகளும் அடுத்தடுத்த 3 ரவுண்டில் அனுபவிக்கும். ஆக மொத்தம் 1 வருஷத்துல போயிட்டு வராங்க குரு பகவான். இது வந்து 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு எப்போ அமையுமோ அமையும். அதனால இப்போ நிறைய பேர் முழிச்சுக்கிட்டு நிறைய பேர் வரீங்க. நான் ஜாதகத்தை சொல்லலை, ஓல்கள் சாதகமாக இருக்குன்னு சொல்றேன். 75% நான் கொடுக்குற எஃபெக்ட், 25% உங்க குருநாதோட அனுகிரகம், 5% பிளானட்டோட ஆசீர்வாதம் இருந்தால் இந்த பிறவியில் அடுத்த மார்ச் 21 குரு மகா பவர்ஃபுல்லா உச்சத்தில் இருக்கும். என்பது பிற்பகுதியில் தான் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். ஜோதிடர்களுக்கு தெரியும். கடைசி மாசம், அதாவது வந்து டிசம்பர் ஜனவரி மாசம்லாம் வேற லெவல்ல இருக்கும். அந்த வைப்ரேஷனை
பூமியிலேருந்து அப்சர்வ் பண்ணி வெற்றி பெறுவதற்கு உங்களை நம்பிக்கையோடு என்னோடு இந்த 108 நாள் பயிற்சியில் பயணியுங்கள், 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 பயணியுங்கள். மகா ஞானத்தை, மகா சந்தோஷத்தை, மகா பேரின்பத்தை, சொர்க்கத்தில் வாழும் கடையில் பரம்பொருளை உணரும் அற்புதங்களை நாளைக்கு உங்களுக்கு உணர்த்துகின்றேன். இந்த மகா ஞானத்தை இந்த 16 பேர் அட்ட பண்ண 16 பேர் மதசாலிகள் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய டெக்னிக்கை பற்றி இந்த மகா மாஸ்டர் ஒரு தடவை அந்த டெக்னிக் அற்புதமான ஒரு சொல்லிட்டாங்க டெக்னிக் சார். கொடுத்துருங்க. இந்த டெக்னிக்கை பார்த்து யாராச்சும் 2 வார்த்தை பேசுங்க, இந்த மாதிரி அது கேள்விப்பட்டீங்களான்னு கிளாஸை முடிப்போம். மாஸ்டர் ஒரு தடவை அந்த டெக்னிக் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாஸ்டர். என்ன சார் போர்ஷன்? ஒன்றும் இல்லை சார், ஃபோட்டோ போடுறேன் சார் குரூப்பில். வந்து ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் இந்த லெவலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, இதை பற்றி ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள், கிளாஸை முடிப்போம். எனக்கு அடுத்து 9 மணி கிளாஸ் இருக்குது, சீக்கிரம். யாராச்சும் ஒருத்தர் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஃபோட்டோ இப்போ அந்த மாசந்திரால போடுறேன். நான் சொல்லவா மாஸ்டர்? சொல்லுங்க சார், இதை விரைவிக்கும் போது எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இது நான் நிறைய செஞ்சிருக்கேன். இதுதான் என்னுடைய மெயின் இது. அப்படி பண்றப்ப அவங்க காலை வந்து இப்படி போஸ்டர்ஸ் எடுக்கிற விட என்னுடைய கழுத்து பக்கம் ஒரு கிராஸ், இன்னொரு பக்கம் கால் இருக்கும். அப்படி போகிறப்ப இந்த இடம் சிறுசாயிடும். அப்படி ஆண்குறி போயிட்டு வரப்ப இதாகும். இப்படி செய்யறப்ப ரொம்ப நேரம் செய்யற மாதிரி சூழல் இருக்கும். அப்படி செய்யற நேரத்தில் கடைசி நேரங்கள்ல ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுடைய பெண்குறி நம்மளுடைய முட்டை அப்படி கவும். அதுக்கு ஃபிட்னஸ் தேவையா இல்லையா? அது அது அந்த அந்த சுகம் வந்து மாள முடியாது, கெட்டி சொல்ல முடியாது, அவ்வளவுதான் இருக்கும். அவர் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. நான் இந்த ஸ்டைல விளக்கி இருக்கேன். அது வந்து விரிஞ்சி வெளியில வந்து பெண்குரிய கவ்வி, அது கவ்வி 2 பேர் நிற்கும் போது லாக் ஆகி 320 மொட்டை கவும் போது 3200 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா சொர்க்கத்தை இங்கே பார்த்தாலாம், ஆணும் பெண்ணும் பார்த்தாலாம், நாளைக்கு பார்த்தாலாம், நாளானைக்கு பார்த்தாலாம், ஃபிட்னஸா இருந்தா. நண்பர்களே எல்லோருமே நாளைக்கு 108 நாள் பயிற்சியில வாங்க. உங்களை சொர்க்கத்தின் உச்சியில், பேரின்பத்தோட உச்சியில் உட்கார வைக்க. நான் சும்மா ட்ரையலுக்காக போட்டேன், ஓகேவே, அமிர்தகார ட்ரஸ்டோட நல்காரியங்களுக்காக ஒரு ட்ரையலுக்காக போட்டேன். எல்லோருமே வாருங்கள், 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 வாருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் இது போன்று பல அற்புதங்கள், இது போன்று பல அதிசயங்கள், இது போன்று பல மிராக்களை, இது போன்று பேரின்பத்தை, பேரானந்தத்தை, ஆனந்தத்தை, அற்புதத்தை உணர்வோம் என்பதை சொல்லிக் கொடுங்க. இந்த விடைபெறுகின்ற நண்பர்களை எல்லோரும் நாளை காலை 5:30 மணிக்கு சந்திப்போம். நாளை பார்த்துக்கோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்வோமுடன். இலை தந்திராவுக்கு இண்டிவிஜுவலாக கிளாஸ் எடுக்கப்படும். மாசந்திரால சனிக்கிழமை மீண்டும் சந்திப்போம். நாளை காலை சும்மா சனிக்கிழமை வந்து அட்டன் பண்ணி டெக்னிக்கை வாங்கிட்டு போய் ஒன்றும் இல்லை. இப்போ உடம்பை ஃபிட்னஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, கொண்டாடுங்க, எண்ணெய் குளியல் குளிங்க, ஆனந்தமாக இருங்க, 52 வகையான உடல் உணர்வை செய்யுங்க. வாழ்வாங்க வாழ வாழ்த்து உங்களிருந்து விடைபெறுகின்றேன் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய பல்லாண்டு. மகிழ்ச்சி. உங்களிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.